எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களா எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நிறைய பேருக்கு நான் இன்ட்ரோடக்ஷனே கொடுக்க வேண்டாம், தலைவரை தெரியும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த குடும்பியோட எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு கோவிடுக்கு பிறகு வந்த குடும்பி. அப்படியா? முதல் வந்து கோவிட் இல்லையா? ஓகே. அதனுடைய அதுக்கு முதல் பார்த்தவங்க இது வேறு ஒரு அவன் தம்பி என்ன தாடி இருந்ததா? அப்போ தாடியும் இருக்கு. தாடி இல்லையா? ஸோ ஓகே, நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க இன்ட்ரோடக்ஷனே கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்களா. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு நண்பரா ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். ராஜ்குமார்னு நான் ராஜ் தான் பேசியிருந்தோம். ஆனால் இவர் வந்து ஒரு விஷயம் இல்லை, பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஃபவுண்டர் ஆஃப் டைலை பற்றி நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே லண்டன் தமிழ் மார்க்கெட், லண்டன் தமிழர் சந்தை, அதை ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஓகே. பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஸோ பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க தான் வந்து மெயினாக ஆர்கனைஸ் பண்ணுறது. அதில் நீங்கள் ஒரு பாட்டாக என்ன இதில் ஃப்ரம் த ஃபவுண்டிங்ல இருந்து நான் இருக்கிறேன். இப்போ இந்த முறை ஐம் கோஆர்டினேட்டிங் அண்ட் லீடர். ஐம் த சேர் ஆஃப் திஸ் இயர் நீங்கள் சேராக இருக்கீங்க. பட் டே 1லேருந்து இருக்கீங்க. ஆமாம். ஸோ என்னைக்கு ஆரம்பிச்சது இந்த விஷயம்? இது வந்து 2009 இறுதியில் 2010 ஆரம்பித்தது. நோக்கமே வந்து தமிழர், அதாவது இங்கே வந்து தமிழர்களாக நாங்கள் எல்லா நாடுகள்லையும் இருக்கிறோம். எங்களுக்கான வர்த்தகத்துக்களால் எப்படி ஒன்றிணைக்கிறது வர்த்தகர்களை? என்னதுன்னா கனெக்ஷன் இல்லாமல், பிஸ்னஸ் வந்து கனெக்ஷன் இல்லாமல் செய்ய முடியாது. ஸோ ஐடியலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழாக்கள் எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாகவே அதே குட், அவங்க நல்லா சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் when they come to அந்த ஒன்றிணைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. பட் இஃப் யூ டோன்ட் கம் டுகெதர் பெரிய டெண்டர்ஸ் எல்லாம் வின் பண்ண முடியாது. இப்போ ஒரு கன்ஸ்டோடியமாக வந்தால் தான் வந்து டெண்டர்ஸ் எல்லாம் வின் பண்ண முடியும். ஸோ அதால் அந்த நோக்கம். மற்றது நெட்வொர்க்கிங், ஜென்ரலான நெட்வொர்க்கிங். அது வந்து பிரித்தானியாக்கள் அப்படி நாங்கள் செய்து கொண்டு வரும்போது மற்ற நாடுகளில் இருக்கவங்க வரும்போதும் ஈஸியாக இருக்கும். அதுதான் அந்த நோக்கம், அந்த அடிப்படையில் செய்தோம். அது இப்போ வந்து நான் உங்களை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழ் மார்க்கெட்டில் பார்த்தேன். போன வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மொதல் வருஷம் பார்த்தேன். இது ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கோவிட்க்கு முன்னாடி அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் இருக்கா தமிழ் மார்க்கெட்? கோவிடுக்கு முன்னாடி, அதாவது கோவிடுக்கு முன்னம் வந்து ஸ்டார்ட் பண்ணதில் ஒரு கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக நடந்து கொண்டது ஃபேஸ் டு ஃபேஸ். கோவிட் காலத்தில் 2 வருஷம் ஆன்லைனில் தான் செய்யக்கூடியதாக இருந்தது. ஆன்லைனில் நாங்கள் செய்திருந்தோம். ஆனால் ஆன்லைனில் செய்கிறதும் ஃபேஸ் டு ஃபேஸ் செய்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. ஆனால் அது இந்த ஃபேஸ் வந்து மாறிக்கொண்டிருக்கு. அவங்க இப்போ லண்டன் தமிழர் சந்தைன்னு சொன்னோன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்கள் திங்க் பண்ணுறது வந்து இது ஒரு சந்தை மாதிரி இல்லை, இது ஒரு ட்ரேட் ஷோ. இட்ஸ் லைக் அன் எக்ஸிபிஷன், உங்களோட எக்ஸ்போ, ரைட்? ஆனால் இப்போ நாங்கள் கோவிடுக்கு பிறகு, நீங்கள் நல்ல ஒரு கொஷின் கேட்டீங்க, கோவிடுக்கு பிறகு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்? கோவிடுக்கு பிறகு நிறைய ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் இல்லை, அதாவது அவங்க வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்க வந்து they are coming on board because once a year they can meet the customers. Yes. So they are doing most of the work from home. ஆமாம். So அப்படியான பிஸ்னஸஸ் அதிகமாக வர்றதை காணக்கூடியது. இப்போ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸஸ் வந்து அவங்க ஏற்கனவே they have established, so more new businesses and also வேறு நாடுகள்லேருந்து வர்றது கூட இருக்குது. இப்போ இந்தியாவில் இருந்தால் அல்லது ஸ்ரீலங்காவில் இருந்தால் அல்லது ஆஸ்திரேலியாவில் இருந்தால் மலேசியாவிலேருந்து இந்த முறை வராங்க. ஸோ அப்படியான அவங்களுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம், தங்களோட மார்க்கெட்டுக்கு உள்வாழ்றதுக்கான ஒரு வசதியாக இருக்குது. அருமை. ஸோ இப்போ வந்து இந்த வருஷத்துக்கு நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்ம டேரெக்டாக அந்த டாபிக் போயிட்டோம். இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெயின் ஃபோக்கஸ் அதுதான். ஸோ இந்த ஏப்ரல் 5ஆம் தேதி 6ஆம் தேதி சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து 2 நாள் தொடர்ந்து நடத்துறீங்க இந்த சந்தையை. இது த்ரூ அவுட் இப்போ நாங்கள் 10 வருஷத்துக்கு மேலே நடத்திட்டு வரோம். த்ரூ அவுட்டாக வந்து சாட்டர்டே சண்டே. ஸோ அந்த பிஸ்னஸஸ் எல்லாமே வந்து ஃப்ரைடே நைட்டே வந்து அவங்க செட்டப் பண்ணலாம். செட்டப் பண்ணால் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டோல்ஸ் இருக்கும், தனித்தனி ஸ்டோல்ஸ். 100க்கு மேற்பட்ட ஸ்டோல், 113 ஸ்டோல், டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குமா? எல்லாமே ஸ்டாண்டர்ட் சைஸ். ஆனால் வந்து அதோட எங்கெங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் டிஃப்ரெண்ட். லைக் ப்ரைம் ஸ்பாட்ஸ் இருக்குது, பாப்புலர் ஸ்பாட்ஸ் இருக்குது, நார்மல் ஸ்டோல்ஸ் இருக்குது, டேபிள் ஸ்டோல்ஸ் இருக்குது. அப்படி ஆனால் சைஸ் டேபிள் ஸ்டோல் மட்டும்தான் ஒரு குறைவாக இருக்கும். மற்றது எல்லாமே ஸ்டாண்டர்ட் சைஸ் 2 meter by 2 meter cubicles, properly done cubicles. Okay. So Friday night செட்டப் பண்ணுவாங்க. செட்டப் பண்ணால் சாட்டர்டே சண்டே ஹோல் டே they can see customers. Almost 10,000 customers அங்கே விசிட் பண்ணுவாங்க. என்னென்னா நாங்கள் we invite people, almost டிக்கெட் மணின்றது ஃப்ரீயாக தான் கொடுப்போம், ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது சொன்னோம் சேரிட்டிஸுக்கு, அதாவது அவங்க விற்கிற டிக்கெட்ஸ் எல்லாமே சேரிட்டிஸுக்கு கொடுத்தோம். அப்போ சேரிட்டிஸ் வின் பண்ண இந்த முறை வந்து பிஸ்னஸஸ் டே கொடுத்துருக்கோம். இஃப் தே ரெஜிஸ்டர் இன் அட்வான்ஸ் த்ரூ த பிஸ்னஸ் அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் வரும், இல்லாட்டி £3 தான் என்ட்ரன்ஸில் வந்து. ஸோ இதில் வந்து ஹோல் ஐடியாவே வந்து அந்த கஸ்டமர்ஸ் ஒரு 10,000 கஸ்டமர்ஸாக 2 நாளுக்குள்ள அந்த ஒரே கூரையின் கீழ் 100
வியாபார நிறுவனங்கள். சூப்பர். 100 வியாபாரம், 100க்கு மேலே வைக்கலாம். நாங்கள் அந்த டைட்டிலுக்கு நல்லா இருக்கு. ஆமாம், சூப்பராக இருக்கு. ஒரு பஞ்சுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதில் எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப திருத்தமாக சொன்னீங்க, இது சந்தை இல்லை, இது ட்ரேட் ஃபேர் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து ராம்ஃபர்ட் சந்தை இருக்குது, இல்லை வந்து அங்கே மார்க்கெட்லாம் ஸ்பிட்டில்ஃபீல்ட் மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்து அன்றைக்கி காலையில் என் பொருள்லாம் எடுத்துகிட்டு போவேன், அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளார எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு லாபத்தை பார்த்துட்டு போவேன். இது ஒரு சந்தை. இப்போ ஃபேர்னா எப்படின்னா, எனக்கு எங்கேயோ பிஸ்னஸ் இருக்குது, என் பிஸ்னஸ் எல்லாருக்கும் தெரியணும், நான் வந்து நிறைய என்னோட கஸ்டமர்ஸை மீட் பண்ணணும், அங்கேருந்து இன்னும் என்ன வளர்த்துக்கணும்னு போகிறது தான் அந்த ஃபேரோ எக்ஸிபிஷன் எக்ஸ்போ இருக்கும், ட்ரேட் ஷோஸ். அதுதான். இப்போ இது என்ன, இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஹைப்ரிட்டாக இருக்குமா? இது வந்து ஹைப்ரிட்டாக தான் இப்போ இருக்குது. ஆனால் நாங்கள் வி ஆர் ட்ரைங் டு புஷ் இட் டு அந்த எக்ஸ்போ லெவலுக்கு. என்னென்னா இப்போ எங்களோட பிஸ்னஸஸ் வச்சிருக்கிற ஆட்களுக்கு இன்னுமே அந்த மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட்டிங் உண்மையில வீக்குன்னு தான் சொல்லணும். ஏனெண்டா அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அன்னைக்கு வந்தால் எப்படி நாங்கள் அந்த 2 டேஸில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், எவ்வளோத்த விற்கலாம்னு தான் பார்க்குறாங்க. இல்லை, அவங்க எங்கே மிஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் உங்களை, அதாவது நீங்கள் ஓனராக இருக்கலாம், அல்லது நீங்கள் தான் அந்த பிஸ்னஸின் மெயின் டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கலாம், உங்களோட கேரக்டர் எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க கஸ்டமர், உங்களை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பமாக வருது. அதே நேரத்தில் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க மெட்ட பிஸ்னஸஸ் அதில் இருக்கிற இடத்துல. அதில் நீங்கள் எப்படி உங்களோட கண்டக்ட் பண்ணுறீங்கன்றது என்ன, பிஸ்னஸ்ன்றது எல்லாமே எமோஷனல், பர்சனல். இப்போ யாருமே வந்து ஒரு ப்ராடக்ட்ன ப்ரைஸை மட்டும் பார்த்து வாங்குறது, ஸ்பெஷலி இந்த பெரிய பெரிய பிஸ்னஸஸ், பெரிய ட்ரேட்னாச்சியே வீடியோவில் வந்துட்டாரு லெஜெண்டு. அப்போ அவங்களுக்கு வந்து தே ஹேவ் டு ஃபீல் கனெக்ட். ஸோ நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, எப்படி கஸ்டமரோட பேசுகிறீங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க, இது வந்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் 1 இயருக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். They can relate to you. So we encourage businesses to decorate your store very well. நீங்கள் freebies கொடுங்க, டிஸ்கவுண்ட்ஸ் கொடுங்க, அவங்கள வடிவா வரவேற்று பேசி அவங்களுக்கு, this is very important. ஸோ அந்த மாதிரி we are trying to shift it. But still some businesses அவங்களுக்கு வந்து அன்றைக்கு பிஸ்னஸ் ஆகணும்னு திங்க் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாடு கடை வச்சா ஆப்வியஸாக சாப்பாடு தான். இப்போ அது பட் ஸ்டில் அது கூட வந்து இப்போ நீங்கள் எங்களுக்கு முன்னமெல்லாம் இருந்தாங்க, டேஸ்டர்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ஒரு கல்யாண வீடு பேங்க்யூட்டிங் செய்கிறவங்க, இல்லாட்டி ஒரு டின்னர் டான்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம், அவங்க ஒரு டேஸ்டர், அவங்களோட டேபிள் எப்படி இருக்கும், எப்படியான டேஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பீப்புள் கேன் ஃபீல் இட். அப்போ they will see the ambience and the environment எல்லாமே இல்லையா. ஸோ இட் could be possible, but obviously சாப்பாடு வேணும். கரெக்ட். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த கார்னரில் வச்சுருந்தீங்க, ரூபி சிபிஸ்லாம் ஒரு கார்னர் இருந்தாங்க. இந்த டைம் அந்த சாப்பாடு ஸ்டால்லாம் இருக்கும், லைவ் தோசை, லைவ் அப்பம் எல்லாமே. ஓகே. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தது வந்து ஒரு சைடில் நம்ம ஊரில் திருவிழாவில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜை போட்டு டான்ஸு, பாட்டு இதெல்லாம் போயிட்டு இருக்கும். இந்த வருஷமாக அது பண்ண போகிறீங்களா? நிச்சயமாக. அது வந்து ஒரு ஃபீச்சராக இருக்கேன்னு சொன்னால், இங்கே இருக்கிற எங்களோட ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு தளம் தேவைப்படுது. இப்போ இது வந்து 2 days வந்து அது இந்த பிஸ்னஸஸ் கண்டக்ட் பண்ணுற அதே நேரத்தில் அதில் இருக்கிற கேப்பில் வந்து ஒவ்வொரு கேப்பில் ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க இந்த ஓவர் த லாஸ்ட் 10 years ஓமோ. ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆன ஆர்டிஸ்ட்கான பேர் இருக்கிறாங்க இப்படியான ஸ்டோரில், இப்படியான ஸ்டேஜில். ஸோ அதில் வெரி கிளியராக வச்சுருக்கேன் நாங்கள் அந்த அப்படியான ஸ்டார்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு, அல்லது ஈவன் anyone wanted to perform, ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணோம். அதை விட இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னு சொன்னால் பிஸ்னஸ் அட்வைஸ். இப்போ சில பேர் வந்து பிஸ்னஸை பற்றி பேசக்கூடியவங்க, டேக்ஸ் அட்வைஸ் அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதில் இருக்கிற சூட்சுமங்கள் பெட்டரோ இல்லையா. இப்போ லாஸ்ட் டைம் என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நான் ஏஐயை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்ற ஒரு ஸ்டோக், அப்படியான அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டட் டாக்ஸும் போயிட்டு இருக்கு டைம் டு டைம். ஸோ அது ஸ்டேஜில் அதே நேரத்தில் பின்னாடி மேசிவ் ஸ்க்ரீன்ஸ், இந்த மாதிரி 2-3 ஸ்க்ரீன் போட பார்க்குறோம். அப்போ யாரும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுறவங்க பிஸ்னஸ், தே கேன் ரோல் தி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் போட்டலாம். சூப்பர், நம்மளது டெஃபினட்டாக போடுங்க. நிச்சயமாக நான் அதை கேட்கலான்னு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இது எல்லாமே வரும். ஸோ இது வந்து ஒரு எனக்கு எப்படின்னா, நம்ம ஊர் திருவிழா ப்ளஸ் ட்ரேட் ஃபேர் எல்லாத்தையும் ஒரே காம்பினேஷனில் கலந்து சூப்பராக கொடுக்க போகிறீங்க. ஸோ இதில் இப்போ நான் ஸ்டால் வைக்கணும்னா எவ்வளோ ப்ரைஸிங் இன்னைக்கு இப்போ டிஸ்கஸ் பண்ணுற லெவலுக்கு உங்கள்கிட்ட நம்பர்ஸ் இருக்கா, இல்லை அப்புறமா சொல்லுங்கள்? இல்லை, இப்போ இது வந்து ஸ்டாண்டர்டாக நாங்கள் வந்து இப்போ இதில் டேபிள் ஸ்டோர்ஸ்னால் அந்த சீப்பஸ்ட் ஸ்டோர்ஸ், அது ஆக்சுவலாக எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அப்படியா? சாரி மக்களே, டேபிள் காலி. 250 pounds அது ஒரு டேபிள் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இந்த டேபிள் மாதிரி ஒரு டேபிள். அப்புறம் மற்ற எல்லா ஸ்டோலுமே 4x4 ரைட். அது வந்து 400லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. 400லேருந்து
600 650 மட்டும் இருக்கு, சரி. டிபெண்டிங் ஆன் எந்த பொசிஷன்ல இருக்கு. ஃபைன். எங்க ரொம்ப பயங்கர கார்னர்னா 650 கிட்ட போகலாம். யா அல்லது நார்மலாக ஸ்டோல் அந்த எல்லாமே ஸ்டாண்டர்ட் சைஸ். இது வந்து 2 மீட்டர் பை 2 மீட்டர் கியூபிக்கல், அதே மாதிரி 2 மீட்டர் ஹைட்டுக்கு இருக்கும். ஸோ அவங்க ஹேங் பண்ணுறா, அவங்க வாலில் ஏதாவது டெக்கரேட் பண்ணுறேன் எல்லாமே பண்ண முடியும். இன்ஃபேக்ட் தட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நாங்கள் அந்த செட்டப் பண்ணுறதுக்கு ஹோல் ஹையர் பண்ணுற கொடுக்குற அளவு அமௌண்ட் கொடுப்போம். அப்படியா? ஓகே ஓகே. தட்ஸ் அ வெரி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். ஃபைன் ஃபைன். செட்டப் நம்ம ஆளுங்க தான் பண்றாங்களா? செட்டப் வந்து வெரி இல்லை நான் தமிழ் ஒரு அப்படியா? ஓகே, கம்பெனி, மேஜர் எக்ஸிபிஷன் கம்பெனி ஒன்று. அப்படியா? சூப்பர் சூப்பர். ஸோ அருமை. ஸோ எல்லாமே இப்போ கவர் பண்ணியாச்சு. இப்போ தமிழ் மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணணும்? 5ஆம் தேதி காலையில் எத்தனை மணிக்கு கதவு திறப்பீங்க? 5ஆம் தேதி காலமே 10 மணிலேருந்து 8 மணி வரை, அடுத்த நாளும் 10 மணிலேருந்து 8 மணி. ஆனால் பிஸ்னஸ் ஆக்கள் வந்து அவங்க ஃப்ரைடேயே வந்து செட்டப் பண்ணலாம், ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் செட்டப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த பூத்தை வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் கொடுத்துருவாங்க. ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் ஒரு 2 o'clock 3 o'clock கொடுத்துருவாங்க. அவங்க 3லேருந்து 10 மட்டும் இருந்து செட்டப் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் செட்டப் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் என்ன செய்கிறோம்னா அந்த நைட்டுக்கு வந்து அங்கே செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருப்போம். அதோட வந்து த ஹோல் இவெண்ட் வில் பி ஃபுல்லாக கார்ட் பண்ணி செக்யூரிட்டி எல்லாம் போடுறோம். ஏன்னா அவங்க சில வேளை அவங்க மக்கள் வந்து அவங்களோட பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு போவாங்க. அது ரொம்ப பொருள்லாம் சேஃபாக இருக்கிறதுக்காக பண்ணுவீங்க. அப்போ அன்னைக்கு வந்து செட்டப்லாம் பண்ணி அவங்க திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது டீ காப்பி எல்லாம் கொடுப்பீங்க. அது எங்களோட ஸ்பான்சர்ஸே கொடுப்பாங்க. சூப்பர், அருமை. ஸோ இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். லண்டன் தமிழன் பேரில் டீ கொடுக்குறேன் ஃப்ரைடே. சூப்பர், நான் பண்ணிடலாம். நானே ஆற்றி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ டீ மாஸ்டர் அவ்வளோதான் போட்டு இந்த ஜன்னல் வச்ச பணியன்னு வச்சுட்டு பண்ணுவோம். ஸோ என்னன்னா இது வரைக்கும் நீங்கள் புக் பண்ணலன்னா டெஃபினட்டாக புக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு 60% ஸ்டால் போயிடுச்சு. எக்ஸாக்ட்லி 66 ஸ்டால்ஸ் கோன். 66 ஸ்டால்ஸ் கோன். இன்னும் ஒரு 42 ஸ்டால்ஸ் இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடுவீங்கன்னு சொன்னீங்களா? அது முடிஞ்சு தேர் இப்போ அந்த ஸ்பேசஸ் இருக்கு. பட் நாங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சிருக்க ஸ்டால்ஸ் தான். மற்றது இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ரொம்ப பிஸ்னஸஸ் வந்து மக்கள் எல்லாருமே லாஸ்ட் மினிட் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த ஸ்டோல் வந்து ஏதாவது சீப்பாக வருமா, டிஸ்கவுண்ட்டில் வருமா. இல்லை, நாங்கள் அது இந்த லாஸ்ட் எங்களோட 10 years ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த ஸ்டோலை இல்லாமல் இருக்குமே ஒழிய ஸ்டோலுக்கு அப்படி டிஸ்கவுண்ட் காலியாக போட்டு துண்டு போட்டு இவர் படுத்திருப்பாரு தவிர அங்கே கம்மியாக கொடுக்க மாட்டார். அது ஏன்னு சொன்னால் இட் கில்ஸ் த மார்க்கெட். நம்ம முன்னாடி வந்தவங்களுக்கு இட்ஸ் நாட் ஃபேர், ரைட்? அதே நேரத்தில் இவங்க வெளில அந்த ஏர்லியாக வரும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் தே கெட் சோ மச் மார்க்கெட்டிங். அப்படி வர்றவங்கள்ட்ட பேர் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, அவங்கள ப்ரொமோட் பண்ணாமல். இல்லை அது இவர் ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னார். என்ன எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வரீங்களோ அவ்வளோ டைம் உங்களுக்கு ஷவுட் அவுட் கிடைக்க போகுது, அவ்வளோ டைம் உங்களை பற்றி பேச போகிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ மார்க்கெட்டிங், எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டிங். அது டெஃபினட்டாக. ஸோ இதுக்கு ஏதாச்சும் கட் ஆஃப் இருக்குது? அந்த டேட்குள்ளார நீங்கள் முடிக்கணும்னு ஏதாச்சும் ஃபுல் ஆயிடுச்சுன்னா கட் ஆஃப்? அதான் ஃபுல் ஆயிடுச்சுன்னா கட் ஆஃப். ஆனால் ஸ்பெஷலி நாங்கள் அந்த செட்டிங்கும் வந்து ஒரு லாஸ்ட் 4-5 டேஸ்க்கு முன்னாடி கட் ஆஃப் ஆகிடுவோமேன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த செட்டப்புக்கு கொடுக்கணும் என்ன மாதிரி அவங்க அந்த ஸ்டோர்ஸ் போடுறவங்க. ஸோ we have to give the details. So maximum by end of March வந்து end of March everything will be done. சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் டைமுக்கு. டைலை பற்றி நாங்கள் தனியாகவே பேசுவோம், ஏன்னா வந்து இதில் டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம். ஏற்கனவே உங்கள் டீமில் இருக்கவங்க பேசிட்டாங்க. டைல் நீங்கள் ஆரம்பித்தது வந்து எந்த இயர்? டைல் வந்து 2017. ஓகே, இதை தவிர வேறு ஏதாச்சும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை பேசுறேன்னு சொன்னா இன்னும் 2-3 இருக்கா? ஸோ இவரை வந்து நம்ம ஒரு நாள் குத்தகை எடுத்துட்டு ஃபுல் டே இவரை வச்சு பேசுவோம். வேற சட்டையை மாத்திட்டு ஒரு எபிசோட் போடுறோம் நம்ம, சரியா? அப்படின்னா தொப்பியை மாத்திட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மள்ட்ட தான் எல்லாம் இருக்கு. ஸோ டெஃபினட்டா வாங்க வந்து இது பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உண்மையிலே இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட இந்த இன்டர்வியூ எடுத்து இந்த விஷயங்களை வெளியில கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.